نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن سالم بن عبد الله عن أبيه أن رسول الله صلى الله عليه وسلم مر على رجل من الأنصار وهو يعيد أخاه في الحياء فقال رسول الله صلى الله عليه وسلم دعه فإن الحياء من الإيمان أو قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் வெட்கம் என்பது ஈமானின் ஓர் அம்சமாக இருக்கின்றது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்சாரியைச் சேர்ந்த ஒரு மனிதர் தமது சகோதரர் அதிகம் வெட்கப்படுவதை கண்டித்து கொண்டிருந்த போது அவ்வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். உடனே அவரை கண்டிக்காதீர்கள், விட்டுவிடுங்கள், ஏனெனில் நிச்சயமாக வெட்கம் ஈமானின் ஒரு அம்சம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸில் நாம் பார்க்கும் பொழுது வெட்கம் என்பது ஈமானின் ஒரு அம்சம் என்பதை சொல்லப்படுகின்றது. இஸ்லாத்தில் இதற்காக வேண்டிதான் பெண்களுக்கு பார்க்கக்கூடிய சமயங்களில் இந்த பர்தா என்று சொல்லக்கூடிய முறைகளை கொண்டு வரப்பட்டதும் அவர்கள் அவசியம் அதை அணிய வேண்டும் என்பதும் சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அவசியமாக மறைக்கக்கூடிய உறுப்புக்கள் ஆண்களுக்கு என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் தொப்புளுக்கு மேலிருந்து முட்டி வரை மறைப்பது ஃபர்லாக இருக்கிறது. கண்டிப்பாக மறைத்தே தீர வேண்டும், அவசியம். ஆண்கள் அந்த தொப்புள் பகுதி தெரிவது போன்றோ அல்லது காலுடைய மொட்டிப்பகுதி தெரிவது போன்றோ இருப்பது தன்னுடைய மறைக்க வேண்டிய அபயங்களை இவர் வெளியே காட்டுகின்றார் என்பதுதான் அர்த்தம். அவர் கீழாடை உறுத்தியிருப்பதும் சரி, உறுத்தாமல் இருப்பதும் சரி, ரெண்டும் ஒன்று தான். எது முட்டிக்கு மேலே ஒருத்தர் கையில் தூக்கி கட்டிக்கிட்டு போகிறார் அப்படின்னா அந்த சமயத்தில் அப்போ இது போன்று இருப்பதை மார்க்கம் நமக்கு தடை செய்திருக்கின்றது. அதற்கு மேலாக ஒரு மனிதன் ஆடைகளை அணிகின்றான், அதை அவன் கூச்ச சுபாவமாக உணர்கின்றான். சில கையில்லாத சட்டை இப்போ போடக்கூடியவங்க சிலவங்களுக்கு கூச்சமாக இருக்கும், சிலர் அது பழக்கமாக இருக்கும். அப்போ அவங்கள்ட்ட போய் என்ன சொல்லக்கூடாது, இப்போ ஃபுல் ஹேண்டு ஷர்ட் போடக்கூடியவங்களும் ஃபுல் ஹேண்டு போட்டுக்கிறவங்களும் நீ ஏன் ஆஃப் ஹேண்டு போட்டுக்கலாம்ல, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அது அவர்கள் விரும்பி அந்த ஒரு கூச்ச சுபாவத்தின் காரணமாக போட்டுக்கிட்டு இருக்கலாம். எனக்கு இது போட்டால் ஒரு மாதிரியாக இருக்குங்க, ஆஃப் கை போட்டால் ஒரு மாதிரியாக இருக்காது, நான் ஃபுல் ஹேண்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்குவாங்க. வை இது இதெல்லாம் ஒரு அம்சம், ஈமானில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு இது போன்ற ஆண்களுக்குரிய முறைகளை நாம் இதை பின்பற்றியே தீர வேண்டும். ஃபர்லை அவசியம் மறைத்தே தீர வேண்டும். எந்த சமயத்திலும் நாம் அதை தெரியாமல் இருப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதே சமயத்தில் மூட்டாத வேஷ்டிகள் கட்டக்கூடிய பழக்கங்கள் அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சமயத்தில் அந்த மூட்டாத உடுப்புகள் தான் கையில் தான் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதிகமாக நம்ம பார்க்க முடியுது. அங்கே ஒட்டக சவாரி தான் அதிகமாக இருக்கும், குதிரை ஒட்டகங்கள் தான் அன்று இருந்தது. அது போன்ற ஒன்றில் சவாரி செய்கிறாங்க. இப்போ காலை தூக்கப்பட்டு செய்வாங்க. அப்போ லேசான முறைகளில் தொடைகள் வெளியே தெரியக்கூடிய சமயத்தில் அந்த சூழ்நிலைகள் ஏற்படும். இப்போ நம்ம பைக்கில் போகும்பொழுது பெரிய பைக்கெல்லாம் ஏற்றி போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் விலகத்தான் செய்யும். அப்போ முட்டி இந்தது தொடைகள்
லேஸ் மாசாக தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படத்தான் செய்யும். முழுமையாக மறைத்து செல்ல வேண்டும். இப்படி தெரிந்தால் அது பெரும் குற்றமா என்றால் அந்த சமயத்தில் அந்த இடங்களில் லரூரத் என்று அரபியில் சொல்வார்கள். ஒரு அவசியம் ஏற்படக்கூடிய சமயங்களில் விலகி இருக்கக்கூடிய சமயங்கள் ஒன்றும் தவறில்லை. அதையும் மறைத்து நாம் செல்வது தான் சாலச் சிறந்ததாக இருக்கின்றது. ஏன்னா ரசூலுல்லாஹி அதே போல் போராட சமயத்தில் அப்போ சொல்லியிருக்காங்க, கீழ் நடந்து செல்லக்கூடிய சஹாபாக்கள், அதாவது அந்த குதிரையை பிடித்து செல்லக்கூடிய சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் வெண்ணிற தொடையை நாங்கள் பார்த்தோம் என்பதாக சொல்கிறாங்க. ஆண்களுக்குரிய பகுதிகள் இப்படி. பெண்களுக்கு என்று சொல்லக்கூடிய சமயங்களில் முகம் 2 கையுடைய மணிக்கட்டு வரை, காலுடைய கிரண்டைக்கால் வரை, இந்த 3 உறுப்புக்கள் தான் வெளியே தெரியலாம். ஏனைய உறுப்புக்கள் அனைத்துமே அவர்களுக்கு மறைக்க வேண்டியது அவசியம், ஃபர்லு, கண்டிப்பாக மறைத்தே தீர வேண்டும். இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, முகங்களை தானே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மேலே தூக்கிடுறாங்க. தலைமுடியெல்லாம் தெரியுது, தலைமுடி தெரியக்கூடாது. அது ஒரு நீண்ட ஒரு சரித்திரங்கள் சுருக்கமாக சொல்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் இருக்கக்கூடிய சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து, அல்லாஹ் உங்களுக்கும் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினான் என்பதாக சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹி அதை கேட்டு வலைக்கும் சலாம் அப்படின்ட்டு கதீஜா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யார் சொன்னா அப்படின்னா இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்திருக்காங்க, இருக்காங்களா, பக்கத்தில் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இருக்காங்க. அப்போ என்னுடைய தொடையில் உட்காருங்க, ஒரு பக்கம் உட்காருங்க, 2 பக்கம் உட்காருங்க இப்படிங்கிறாங்க. இதெல்லாம் செய்யக்கூடிய சமயங்கள் இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்களா என்பதாக கேட்குறாங்க. இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு செயலும் செய்த பொழுது கேட்கக்கூடிய சமயத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கடைசியாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய முன்னூற்றி ரோமத்துடைய முடியை எடுத்து வெளியே விடுகின்றார்கள். இப்பொழுது இருக்கிறார்களா என்பதாக கேட்கின்றார்கள். அப்பொழுது சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை, நீ எப்பொழுது உன்னுடைய ரோமத்தை வெளியே காட்டச் செய்தாயோ அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தலைதெறிக்க ஓடிவிட்டார்கள். ஏன் அப்படின்னா மலக்குகளுக்கு தெரியும், அவுரத் என்பது பெண்களுக்கு மறைக்க வேண்டிய அபயத்தில் ஒன்று. இந்த ரோமத்தில் இருந்து அனைத்தும் மறைக்கக்கூடிய உறுப்புகள். இன்னைக்கு நம்ம வீட்டில் பாருங்க, நம்முடைய பெண்மணிகள், சகோதரிகள், தாய்மார்கள் தங்களுடைய ரோமங்களை வெளியே மாதிரி தலையை அப்படியே விரித்து போட்டு போகிறாங்க. தலைக்கு சரியான முறைகளில் மறைப்பது இல்லை. இப்போ மலக்குகள் நம்மளுடைய வீட்டில் பரக்கத்து வரல, முசீபத்து வருதுன்னா ஏன் வராது? பரக்கத்துகள் வேண்டுமென்றால், நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் தீர வேண்டுமானால் நம்முடைய வியங்களை மறைக்கக்கூடிய உறுப்புகளை தெளிவாக மறைக்க வேண்டும். எதை படித்தோமோ இந்த ஹயாவை முழுமையாக, வெக்கத்தை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவல்லாஹ் நம் ஆக்கியார் உருவானாக. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவல்லாஹ் ஆக்கியார் உருவானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.